Hello friends, welcome back to our channel Craft with Inia. இன்னைக்கு நம்ம ஹோம்மேடா எப்படி வெல்கம் போர்ட் செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் ஒரு ரெக்டாங்குலர் கார்ட்போர்ட் எடுத்துர்க்கேன். சோ இந்த மெஷர்மென்ட் ஆஃப் தி கார்ட்போர்ட் எல்லாம் வந்து நம்மளோட விஷ் தான். நான் கொஞ்சம் குட்டி கார்ட்போர்டாவே எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு பெயிண்ட் பேலட்ல ஃபெவிகால் and வாட்டரை நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே நம்ம செஞ்சு வச்ச க்ளூ அண்ட் வாட்டர் மிக்ஸ்சரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இதில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சிடும். ஸோ டக்குன்னு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரை இது மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் மேலேயும் நம்ம வந்து இந்த க்ளூ மிக்ஸ்சரை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். இப்போ சைடில் இருக்க எக்ஸஸ் டிஷ்யூ பேப்பர் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம கையிலே கூட டேர் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் ஷாபியாக இருக்குன்றதுனால நான் சிசர்லேயே கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஷாபியாகவும் அன்ஈவனாக இருக்கிறதுனால அந்த க்ளூ மிக்ஸ்சரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் சைட்லலாம். இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் பேஸ்ட் பண்ண கார்ட்போர்ட் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன உடனே நான் ஹோம்மேடாக செஞ்ச ஜெஸ்ஸோ எடுத்திருக்கேன். ஜெஸ்ஸோனா ஒன்றும் இல்லை, பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வாட்டர் அண்ட் க்ளூ மிக்ஸ் பண்ணது தான். உங்கள்கிட்ட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை சிமெண்ட் இல்லை சாக் பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி செஞ்சு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்போ வேணுமோ நம்ம பெயிண்ட் பேலட்டில் எடுத்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்டில் இது நம்ம ஃபஸ்ட் கோட் தரலாம். செகண்ட் கோட் தரும்போது திக்காக தரலாம். இப்போ ஃபஸ்ட் கோட்டுன்றதுனால தின்னாகவே இருக்கட்டும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கோட் நல்லா ட்ரை ஆன உடனே நம்ம செகண்ட் கோட் தரலாம். செகண்ட் கோட் பாருங்கள், நான் கொஞ்சம் திக்காக தரேன். இப்போ செகண்ட் கோட் ஆடுறதுக்குள்ளே கோம் வச்சு இந்த மாதிரி டெக்ஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், லைன் லைனாக சூப்பராக டெக்ஸ்டர் வந்திருக்கு. இப்போ போட்ட உடனே நீங்கள் டக்குன்னு பெயிண்ட் ப்ரஷ்ஷை வாட்டரில் டிப் பண்ணிவிடுங்க, இல்லைனா பெயிண்ட் ப்ரஷ் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். இப்போ இந்த கார்ட்போர்ட் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் வந்து நம்ம அந்த ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணதுனால கார்ட்போர்ட் நல்லாவே பெண்ட் ஆகிடும். ஸோ பெண்டு ஆகிட்டதுக்கப்புறமா திரும்பவும் அதை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு எதனா ஒரு வெயிட்டான பாக்ஸ் வந்து அது மேலே வச்சுருங்க. இப்போ நான் பாக்ஸ் வச்சு ஒரு 1/2 hour இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பழைய மாதிரி ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஆனால் சைடில் இருக்க ஒரு லேயர் ஆஃப் கார்ட்போர்ட் வந்துடும். இது சில டைம்ஸ் ரேராக தான் நடக்கும். ஸோ இப்படி நடந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச க்ளூ மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, ஸோ அது இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா புதுசாக செஞ்சு நம்ம சைடில் ஒட்டிடலாம். இப்போ சைடில் நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டின டிஷ்யூ பேப்பர்லாம் இன்னுமே வந்து ஒரு மாதிரி ஷாபியாக இருக்குது. ஸோ அதுக்கு திரும்பவும் ஜெஸ்ஸோ எடுத்து நம்ம சைட்லலாம் அப்ளை பண்ணோன்னா ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணலன்னா எண்டிங்கில் நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா சரியாக போயிடும். இந்த மாதிரி நான் ஒரு கார்ட்போர்ட் ரெக்டாங்குலர் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கார்ட்போர்ட் ரெண்டு சைடு, அது டாப் பாட்டமில் மட்டும்தான் நான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்ளை பண்ணி டெக்ஸ்டர் பண்ணியிருக்கேன். அதை விட குட்டியாகவும் இன்னொன்று எடுத்திருக்கேன். லென்த்து பிரெத் ரெண்டுமே குட்டியாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கார்ட்போர்டும் நம்ம அந்த பெரிய ரெக்டாங்குலர் கார்ட்போர்ட்
மேலே ஒட்ட போகிறோம். அப்புறம் இந்த 2 ஃப்ளவர்ஸும் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்லுக். இதில் நான் வந்து டெக்ஸ்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நடுவில் எப்படி இருந்தாலும் நம்ம பெரிய கார்ட்போர்ட் கடியில் ஒட்ட போகிறோன்றதுனால நான் நடுவில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்ளை பண்ணலை. இப்போ இந்த 3 கார்ட்போர்ட் மேலேயும் நம்ம வெயிட் வச்சிடலாம். இன்னும் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளாட் ஆகிடும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் பார்ட் பெயிண்டிங் தான். ஸோ நான் வந்து மெரூன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ மெரூன் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஸோ அந்த கலர் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கலரை நம்ம ஃபுல்லாக அந்த கார்ட்போர்ட் மேலே பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அந்த டெக்ஸ்டர்லாம் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து நான் மெரூன் கலர் அண்ட் பிளாக் கலர் ரெண்டுமே டார்க் கலர். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க் பிளாக் ப்ரௌன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரௌன் எதுக்குன்னா நம்ம செஞ்ச அந்த ரெக்டாங்குலர் கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ தின்னான பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து சைட்லலாம் நம்ம பார்டர் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லா சைடும் பண்ணியாச்சு. ஓகே, இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன உடனே இந்த மாதிரி 2 ஃப்ளவர்ஸ். ஸோ இது வந்து நானே தான் செஞ்சேன். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கோல்ட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே ஃபுல்லாக எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் அது வந்து சரியாக வரலை. ஸோ பெயிண்ட் ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையும் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோல்ட் கலர் பெயிண்ட் எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கோம் வச்சு டெக்ஸ்டர் பண்ணோம் இல்லையா, அது இன்னும் நல்லா பிரைட் அண்ட் ஷார்ப்பாக தெரியறதுக்காக தான் இந்த கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட டெக்ஸ்டர்லாம் தெரியுது. அதே மாதிரி நான் அந்த 2 குட்டி குட்டி ரெக்டாங்குலர் கார்ட்போர்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்டருக்கு பெயிண்ட் பண்ண டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி கோல்ட் கலர் பெயிண்ட்டும் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோவோட ஷவுட் அவுட். ஸோ இன்றைக்கி ஷவுட் அவுட்டில் நான் 2 பேருக்கு ஹாய் சொல்ல போகிறேன். ருபீதா அண்ட் ஹேமகாரண்யா. உங்கள் 2 பேருக்குமே பெரிய பெரிய ஹாய். ஸோ இதே மாதிரி உங்களோட நேமும் நம்மளோட வீடியோவில் வரணும்னா கீழே கமெண்ட்ஸில் போய்ட்டு டக்குன்னு உங்களோட நேமை கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் நேம் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பழைய பேடு இல்லைன்னா என்ன ஒரு கார்ட்போர்ட் பிளேயோடு எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக வந்து பேபி பவுடர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாடலிங்கில் எடுத்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர் ட்ரை க்ளே இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஏர் ட்ரை க்ளேவை ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 தின்னான மாடலிங்க்லே ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட போர்டில் வந்து அந்த 2 ஃப்ளவர்ஸையும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த மாடலிங் க்ளே வச்சு தான் நம்ம வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஸோ நான் WEL ஸோ அதெல்லாம் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி இந்த தின்னாக ரோல் பண்ண மாடலிங்கில் எடுத்து ரவுண்டாக நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம்.
இப்போ இதே மாதிரி ஸ்மால், பிக், மீடியம், ஸோ இந்த 3 சைஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வெல்கம் போர்டோட சைடில் வந்து டிசைனுக்காக ஒட்ட போகிறோம். ஸோ நான் வந்து கம்மியாக இடம் இருக்குன்றதுனால வெறும் 3 தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நேம் போர்ட் ஃபுல்லாலாம் கூட 4, 5 அங்கங்கே அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம இந்த க்ளே மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெட் அண்ட் கோல்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்றதுனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க அந்த ரெக்டாங்குலர் கார்ட்போர்டில் உங்களுக்கு பிடிச்ச லெட்டர்ஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய கிராஃப்ட் ஐட்டமோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். அது நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். நீங்கள் செஞ்ச எந்த கிராஃப்டாக இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். இப்போது இந்த கிராஃப்ட் என்னோடய ஆர்ட் கேலரியில் ஒன்றா மாறிடுச்சு. Thanks for watching. Meet you in another exciting episode of Craft with Inia.